காரப் பணியாரம் மசாலா குழி பணியாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் எளிமையான செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: மாவு தயாரிக்க இட்லி தோசை மாவு 2 முதல் 3 கப், நன்கு புளித்த மாவு சிறந்தது. தாளிக்க எண்ணெய் 2 மேசைக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, கடலைப்பருப்பு 1 மேசைக்கரண்டி சுவைக்காக, சீரகம் அரை தேக்கரண்டி. வதக்க வேண்டியவை: பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 காரத்திற்கு ஏற்ப பொடியாக நறுக்கியது, இஞ்சி சிறிய துண்டு துருவியது, கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி சிறிதளவு பொடியாக நறுக்கியது, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. மாவில் ஏற்கனவே உப்பிருந்தால் கவனமாக சேர்க்கவும். செய்முறை: தாளித்தல்: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மற்றும் சீரகம் சேர்த்து பொன்னிறமாக தாளிக்கவும். வதக்குதல்: அதனுடன் பெருங்காயத்தூள், நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். மாவில் கலத்தல்: வதக்கிய பொருட்களை இட்லி மாவில் கொட்டவும். அதனுடன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழையை சேர்த்து நன்கு கலக்கவும். மாவு கெட்டியாக இருந்தால் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். பணியாரம் சுடுதல்: பணியாரக் கல்லை அடுப்பில் வைத்து ஒவ்வொரு குழியிலும் அரை தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றவும். கல் சூடானதும் குழியில் 3/4 பாகம் அளவிற்கு மாவை ஊற்றவும். அடுப்பை மிதமான தீயில் மூடி போட்டு வேகவிடவும். ஒரு பக்கம் சிவந்ததும் ஒரு குச்சி அல்லது ஸ்பூன் கொண்டு பணியாரத்தை திருப்பி போடவும். 2 பக்கமும் பொன்னிறமாகவும் முறுமுறுப்பாகவும் வந்தவுடன் எடுத்துவிடலாம். சில குறிப்புகள்: கூடுதல் சுவைக்கு துருவிய கேரட் சேர்த்து கொள்ளலாம். பணியாரம் நன்கு முறுமுறுப்பாக வர மாவு சரியான பதத்தில், அதாவது தோசை மாவு பதத்தில் இருக்க வேண்டும். இதற்கு தேங்காய் சட்னி அல்லது தக்காளி கார சட்னி மிக சிறந்த காம்பினேஷன்.